தப்பு பண்ணிட்டியே தாமினி. நீ போட்ட பிளான்ல இப்ப மோகனோட உயிர் ஆபத்துல இருக்கு. நீங்க வேணும்னா வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க. அவரோட பல்ஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. கடைசியா ஒரு முறை அவர் எல்லாரையும் பார்க்க வச்சிருங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என் பையன் நல்லா ஆயிடுவான் பாருங்க. நீங்க நீங்க போங்க. நீங்க போய் மறுபடியும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவன் நல்லா ஆயிடுவான். போங்க போங்க டாக்டர். எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க பண்ணி பார்த்துட்டோம் மேடம். இனி எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. என்னங்க இந்த டாக்டர் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காரு? இவர் சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையேங்க. ஏன் மோகன் நல்லா தான் இருக்கான். இப்ப நான் ஒரு குரல் கொடுத்தனா எந்திரிச்சு நின்னு அம்மான்னு என்ன பாய் நிறைய கூப்பிடுவான். என் பேச்சு என்னைக்கு மீற மாட்டான். என்னைக்கு மீற மாட்டான். மோகன் 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 அம்மா நிலுங்க தனிமையா இருங்கம்மா. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தாமினி தான். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. தாமினி, மோகன் தயவு செஞ்சு கண்ணு திறந்து பாரு. மோகன், உன் அம்மா கூப்பிடுறேன். ப்ளீஸ் என்ன பாரு மோகன். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே. ராதா, குஷி, நீங்க எல்லாம் முதல்ல அழுத்த நிறுத்துங்க. மோகனையாவுக்கு எதுவும் ஆகாது. நாம யார் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் மோகனையா கவனிக்காம இருக்கலாம். ஆனா குஷி அப்படி இல்ல. ஐயோ, இந்த பொண்ணு எப்படி ஸ்கூட்டரோட உள்ள வந்தா? இல்ல அது இவளை வெளியே அனுப்புங்க. மோகன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். மோகனையோட உயிரை காப்பாத்த எனக்கு தெரிஞ்ச கடைசி வழியை என்ன செய்ய விடுங்க. மோகன் போதும். என்ன நடக்குதுங்க? முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. தமனி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? சார் சார், ஒரு நிமிஷம் இருங்க.
இங்க என் புள்ள வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கான். அவனோட பொண்ணு குஷி இங்க வந்திருக்கா. இவளே கூட மோகனோட கடைசி நம்பிக்கையா இருக்கலாம். இத பாருங்க, எங்க புள்ளைய காப்பாத்துறதுக்கு எங்க கிட்ட இப்ப இருக்கிற கடைசி ஒரே ஒரு வழி இதுதான். ராதா என்ன பண்றாலும் ப்ளீஸ் அவளை பண்ண விடுங்க. ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சரி, ஸ்கூட்டியை வெளியே எடுத்துட்டு போங்க. மோகன், மோகன் கண்ணை திறந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. மோகன், குஷி வந்திருக்கா. ஆமா, குஷி வந்திருக்கா. என்னாச்சு குஷி? ஏன் நீ பயப்படுற? கிட்ட போய் உங்க அப்பா கிட்ட பேச போமா. போ குஷி. மோகன் கண்ணை திறந்து பாரு, உன் பொண்ணு குஷி தான் முன்னாடி நிக்கிறா. பாரு மோகன். இது 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 துளசி. மோகன், மோகன், நீ நல்லா இருக்கல? உனக்கு அடியில எதுவும் படல? நீ நல்லா இருக்கல மோகன்? நீ மோகனையா, 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 குஷிக்கு நீங்க வேணும் மோகனையா. மோகனையா, எழுந்துருங்க மோகனையா. மோகனையா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, கண்ணை திறந்து பாருங்க மோகனையா. சரி, எப்படி இருக்க? இத நீ கேக்குறியா? என்ன அப்படியே அம்போன்னு தனியா விட்டுட்டு போயிட்ட, இப்போ வந்து கேக்குறியா நான் எப்படி இருக்கேன்னு? நான் தான் இப்ப திரும்ப வந்துட்டேன்ல உன்கிட்டயே. என்னோட காதல் கிட்ட, என்னோட துளசி கிட்ட நிரந்தரமா இப்ப நான் வந்துட்டேன். இல்ல இல்ல மோகன், இல்ல, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ மறுபடியும் போய் ஆகணும் மோகன். நீ நம்ம குஷி கிட்ட மறுபடியும் போய் தான் ஆகணும் மோகன். திரும்பி போய் தான் ஆகணும். ராதா, மோகன் கிட்ட எழுந்துக்க சொல்லு. பாட்டி, தாத்தா, மாமா, மோகனை எழுப்புங்க. ப்ளீஸ் மோகன், எழுந்துரு மோகன். ப்ளீஸ் மோகன், ப்ளீஸ். இனிமே நான் உன்கிட்ட சண்டையே போட மாட்டேன் மோகன். உன்னை இரிட்டேட் கூட பண்ண மாட்டேன். டைம்க்கு டைம் பால் குடிக்கிறேன். ஸ்கூல்லயும் யார்கிட்டயும் ஃபைட் பண்ண மாட்டேன். மோகன் எந்திரு ப்ளீஸ் மோகன். நான் வாழ்க்கை முழுக்க உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இப்ப நான் உன் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா நீ என்னை விட்டு போனதுல இருந்து என்னோட வாழ்க்கையே ஒவ்வொரு செகண்டும் இந்த பாரத்தால நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். நான் உடைஞ்சு போயிட்டேன் துளசி. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. உன் மடியில தலை வச்சு படுத்து தூங்கினா போதும்னு இருக்கு எனக்கு. வேற எதுவும் வேண்டாம். நானும் தானே உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன். ஆனா விதி தான் நம்மள அந்த மாதிரி வாழ விடல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் உன்னோட ஒவ்வொரு சுவாசத்திலையும் நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னோட சந்தோஷத்துல நானும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறேன். நீ கஷ்டப்படும் போது நானும் கூட சேர்ந்து அழறேன். ஆனா அன்னைக்கு நீ என்கிட்ட வாங்கின சத்தியத்தால என்னால உன்கிட்ட பேச முடியல. அதே மாதிரி நம்ம குஷிக்கிட்டே என்னால பேச முடியல. ஆனா ஒவ்வொரு நொடியும் உன்னோட நிழலா நான் உன் கூடவே தான் இருக்கேன் மோகன். இங்க பாரு மோகன், இப்ப நீ போய் தான் ஆகணும். நம்ம குஷிக்காக போகணும். நான் தான் சொன்னல, நீ இல்லாம என்னால இந்த உலகத்துல இருக்க முடியாது துளசி. எனக்கு உன் கூட இருந்தாலே போதும் இருக்கு. என்ன உன் கூடவே கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். நீ இந்த உலகத்துல தனியா இல்லையே மோகன். ஆமா மோகன், உனக்குன்னு ஒருத்தி இருக்கா. உனக்காக அவ தன்னோட வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாரு. கண்ணை திறந்து பாரு. மோகன். மோகன். நான் போய் டாக்டரை கூப்பிடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க மாப்ள. மோகன். மோகனையா, மோகனையா, மாப்ள சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. டாக்டர் மோகனையா. கடவுளே, கிருஷ்ணா காப்பாத்துங்க. கடவுளே. டாக்டர் சார் என்னாச்சு? டாக்டர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் பையனை காப்பாத்த ஏதாவது பண்ணுங்க. என் பையன் ஏன் இப்படி இருக்கு? அவனுக்கு என்ன ஆகுது? என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவரை காப்பாற்ற முடியல. ஐ எம் சாரி. காப்பாத்த முடியலையா? தாமினி, தாமினி, கொஞ்சம் தைரியமா இருமா. சொன்னா கேளு. குஷி என்ன கூப்பிடுறால? என்ன குஷிக்கு இப்ப நீ தேவைப்படுற. அவளுக்கு தாய் பாசங்கிறது கொஞ்சம் கூட கிடைக்கல மோகன். ஆனா அப்பாவோட அன்பு அவளுக்கு நிரந்தரமா கிடைக்கணும் மோகன். சோ ப்ளீஸ் நீ போ மோகன், ப்ளீஸ். இத பாரு, நான் நினைச்சா கூட என்னால அவகிட்ட திரும்பி போக முடியாது. ஆனா நீ இன்னும் ரொம்ப தூரம் அவளை விட்டு வரல மோகன். நீ நீ நம்ம குஷி கிட்ட திரும்ப போயிடு ப்ளீஸ். குஷி கிட்ட நீ திரும்ப போயிடு மோகன், ப்ளீஸ் மோகன். நீ அவளுக்கு வேணும் மோகன், போ. அடம் பிடிக்காத ப்ளீஸ். எனக்கு எனக்கு நீ வேணுமே துளசி.
பாரு, குஷி கிட்ட திரும்பி போ. ஆ, நான் இப்போ நினைச்சாலும் உன் கூட இருக்க முடியாது. இல்ல ஆமா மோகன், ஆனா உனக்குன்னு ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. உன்னோட வாழ்க்கையில நான் இல்லாத குறைய அவ தீர்த்து வைப்பா மோகன். அவளை நானே உனக்காக தேர்ந்தெடுத்தேன். போ மோகன். யாரு? அப்பா குஷி 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 தான் என்ன கூப்பிடுறால. அப்பா அப்பா குஷி என்ன என்ன அப்பான்னு கூப்பிட்டா. குஷி என்ன அப்பான்னு கூப்பிட்டா. உன் காதுல விழுந்துச்சா? அப்பா எழுந்திருப்பா ப்ளீஸ் பா. குஷி என்ன கூப்பிடுற துளசி. போ. அப்பா ப்ளீஸ் எழுந்திருப்பா. குஷி போ. குஷி அப்பா அப்பா ப்ளீஸ் எழுந்திருப்பா. குஷி அப்பா ப்ளீஸ் எழுந்திருப்பா. அப்பா ஐ லவ் யூ. குஷி நான் உன்கிட்ட வரேன் குஷி. அப்பா குஷி அப்பா அப்பா ப்ளீஸ் எழுந்திருப்பா. ஐ லவ் யூ. அப்பா ப்ளீஸ் எழுந்திருப்பா. அப்பா டாக்டர் சார், மோகனைய கண் முழிச்சிட்டாரு, சீக்கிரம் வந்து பாருங்க. டாக்டர் சார் சுயநினைவு வந்துருச்சு. மோகன் கண்ணு திறந்தாரு. மோகன் நர்ஸ், சிஸ்டர். மோகன், என்ன ஆச்சு டாக்டர்? மோகனுக்கு என்ன ஆச்சு? நான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை பற்றி நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். சொந்தங்களோட பாசங்கள் இருந்தால் அவங்க மரணத்தையே ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு நான் அதை என் கண்ணால் பார்த்துட்டேன். நிஜமாவே கடவுள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய டாக்டர். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி தூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள்